ஹாய். ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் பாப்பா பிறந்து 3 மாதம் ஆயிடுச்சு இதோட. ஸோ இந்த 3 மந்த்ஸில் நாங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், என்னெல்லாம் ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணோம் அப்படிலாம் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா டயப்பர்ஸ் பற்றி. டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவைசபிள் கிடையாது, கண்டிப்பாக இல்லை. பட் இந்த இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இதில் தான் இருக்கோம். இப்போ நம்ம ஒர்க்குக்கு போகிறப்போ நம்ம வந்துட்டு டயப்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. வீட்டில் வந்து சிங்கிள் பர்சன் தான் பார்த்துக்கிறாங்கன்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக டயப்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ டயப்பர்ஸ் யூஸ் பண்ணாலுமே 3 to 4 hours ஒன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா we can prevent rashes. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா 50-50 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டயப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், துணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா என்னாச்சுன்னா ஒரு 1 month கிட்ட துணியை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி துணி மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பட் என்னன்னா அப்போ பாப்பா உச்சா போவான், இப்போ மோஷன் போவான். ஸோ அதை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம். டயப்பரில் அது கிடையாது. ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக டயப்பர்ஸ் போகிறாங்க. ஸோ டயப்பர் போடுறதுனால என்னன்னா நம்ம ஒரு 3 to 4 hours ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா சில டைமில் டயப்பர் வந்து டப்புன்னு கொஞ்சம் வெயிட் ஆகிடும், நிறைய யூரின் போயிடும். சில டைமில் நார்மலாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது. கரெக்டாக எக்ஸாக்டாக இப்போ நம்ம 12 o'clock வைக்கிறோம்னா அதுலேருந்து 3 hours கனெக்ட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இது ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு வந்து ரேஷஸ் வரதுலேருந்து கொஞ்சம் நம்ம தப்பிக்கலாம். இல்லைனா அந்த வெட்டாகவே இருந்து அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ எக்ஸாக்டாக ஒரு மேக்ஸிமம் 4 hours வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்டாக வந்து எப்போயுமே வந்துட்டு காத்தோட்டமாக விட்டுறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் பாப்பாவுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 15 to 20 minutes எப்போயுமே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவோம். விடும்போது எல்லாமே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் தான் ஃப்ரீயாக விடுவோம். அப்படின்னா தான் அந்த இடம் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாகவே இருக்கும். ரேஷஸ் வந்து டக்குன்னு வராமல் இருக்கும். ஸோ ரேஷஸ் வர்றது வந்து காமன் ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதுதான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். நம்ம தாத்தா பாட்டிலாம் சில அட்வைஸ் தருவாங்க, அந்த இதில் பவுடர் போட்டிருப்பா ஒன்றாவதுன்னு சொல்லுவாங்க. பட் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா எங்கள் பாட்டி கூட சொல்லியிருக்காங்க, அந்த இதில் நம்ம பவுடர் அப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு. ஸோ ட்ரையாக இருந்ததுன்னா மோஸ்ட்டாக ரேஷஸ் வர ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணும்போது கரெக்டான டைமில் ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஆர் அந்த இடத்த ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ அதனாலே நம்ம ரேஷஸ்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஆமாம், அந்த இடம் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். 3 to 4 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடணும். மோஸ்ட் ப்ராபபிளி வந்து ஃப்ரீயாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு தெரிஞ்சது டயப்பர்ஸ் விஷயத்தில். ஸோ தேங்க்யூ.